பணம் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்? கிடையாது, பணம் இல்லாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்மளை நம்பி ஆரம்பிக்கணும், நம்மளை நம்பி பண்ணணும், யாரையும் நம்பக்கூடாது இந்த சென்ஸ் லைக் அவங்க இருந்தால் முடிஞ்சிடும், ஸோ அவங்கள நம்பி நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. குவாலிட்டி அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அண்ட் அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸ். நீங்கள் ஒரு விஷயம் கமிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஒரே பிஸ்னஸில் இருந்தோம் அப்படின்னா அதில் இப்போ ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து மல்டிபிள் செக்டர் ஆரம்பிச்சேன்னா, ஸோ ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யும். கான்ட்ரவர்சி ட்ராபேக்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். அந்த அவங்க பேசுகிறாங்க தெரியுமா கான்ட்ரவர்சி, ஸோ அதில் தான் நமக்கு ₹500 ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ₹20 தான் இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் தாண்டி எப்படி வந்தாங்க சார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு இருந்துச்சு. அது டஃப்பு தான், ரொம்ப டஃப்பான பீரியட் தான். பிஸ்னஸ் வந்து ஈஸியும் கிடையாது, டஃப்பும் கிடையாது. வெனஸ்டே வரும், ஆனால் பேமெண்ட் வராது. ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 months தள்ளி போச்சு எனக்கு பேமெண்ட்டு. வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க, வேறு யாராவது இருக்காங்கன்னா மந்த்லி 2 லட்சம் 3 லட்சம் லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாம் ரெனோவேஷன்லாம் பண்ணி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே சேல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது எல்லாருக்குமே. ஸோ நிறைய பேர் வருவாங்க சீ ஃபுட்னால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்தாங்க. பிஹைண்ட் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கான்வோல யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னா, த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஐஸ்பர்க்ஸ் தினேஷ் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். ஐஸ்பர்க்ஸ், ஸோ இந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஏர்லி ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு, எங்கே அந்த ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் எனக்கு வந்து அப்பத்துலேருந்தே காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே லைக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தது. லைக் டேரெக்டாக போய்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. லைக் வி நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் அந்த ஃபீல்டில் எப்படி இருக்குது, எப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே ஒரு சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்னொரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸில் ஜாயின் பண்ணேன். லைக் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக வந்து லைக் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது ஐஸ்பர்க்ஸ். லைக் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஸோ அப்படிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணலை. சின்ன அமௌண்ட் ஒன்றுமே இல்லாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன எப்படி அந்த கான்ஃபிடென்ட் எப்படின்னா, லைக் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனிஸில் கேதர் பண்ண கான்டாக்ட்ஸு, லைக் கஸ்டமர் கான்டாக்ட்ஸு அண்ட் வெண்டர் கான்டாக்ட்ஸு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஐஸ்பர்க்ஸ். ஓகே. ஸோ ஐஸ்பர்க்ஸ் அப்படின்னு நாங்கள் கேள்விப்படும் போதே வந்துட்டு பெரிய ஒரு செக்டார், மல்டிபிள் செக்டார்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு எப்போ சார் வந்துச்சு? அதாவது இவ்வளோ செக்டார்ஸ் வந்து இதில் தனித்தனியாக நம்ம பண்ணுவோம் அப்படின்றது, ஒரு பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து எங்கே இருந்து சார்? ஆக்சுவலி வந்து பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நான் என்னோட வியூ அது, நம்ம ஒரே பிஸ்னஸில் இருந்தோம் அப்படின்னா அதில் இப்போ ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து மல்டிபிள் செக்டர் ஆரம்பிச்சேன்னா, ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு ப்ராஃபிட் வரும் இல்லை லாஸ் வரும்போது அதை ஓவர் கம் பண்ணுறது எப்படி? ஓகே. ஸோ அதுக்கு இன்னொரு பிஸ்னஸ் வேணும் நமக்கு. ஸோ அதில் ப்ராஃபிட் லாஸுன்னு இருக்கும். ஸோ அதில் லாஸஸ்ன்னு வரும்போது எப்படி நான் அதை ஓவர் கம் பண்ணுறது? ஸோ மல்டிபிள் செக்டார்ஸ் இருக்கும்போது லைக் அமௌண்ட் ரொட்டேஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ எதர் இங்கே லாஸ் ஆனாலும் லைக் இதிலேருந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை இதில் லாஸ் ஆனாலும் இதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் மல்டிபிள் செக்டார்ஸ். அண்ட் மெயினாக வந்து என்னென்னா லைக் அதுக்குன்னு ஏதோ ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. லைக் என்ன சொல்கிறது, இப்போ சீ ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் அது. அண்ட் எனக்கு இன்னொரு இது இருக்குது லைக் சாஃப்ட்வேர். சரிங்களா? ஸோ அதுவும் வந்து இட் இஸ் என்ன க்ரோவிங் இதில் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐஸ்பர்க்ஸ் வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸுக்கு வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கரண்ட்டாக வந்து 2023 ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ பிராண்ட்ஸுக்கு நீங்கள் தரீங்கல்ல, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறீங்க இதுக்கு பின்னாடி? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ. ஸோ இவர் வந்தார்னா அது முடியும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணேன். சரி, உங்ககிட்ட நான் இனிஷியலாக சொல்லியிருப்பேன், நான் ஒரு 4-5 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணும்போது லைக் என்னோட ஃபேஸ் வேல்யூ வந்து டெவலப் பண்ணேன். லைக் கஸ்டமர்ஸ் கிட்ட லைக் இஃப் ஈ கம்ஸ், இவர் வந்தார் அப்படின்னா பண்ணி கொடுப்பார், நமக்கு முடிச்சு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அந்த என்னோட ஓன் பிராண்டிங்கை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன்.
ஸோ என்னை வந்து ஓன் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தேன் என்னோட இதை. ஸோ அதுலேருந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அங்கே க்ரியேட் பண்ண ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் இப்போ நான் வெளியில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. லைக் அவர் வந்தாருன்னா முடிச்சிருவார், ஸோ அவர் பண்ணாருன்னா வந்து ஜென்யூன் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லும் போதுட்டு நீங்கள் நம்ம அதை ப்ரொவைட் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள், அதாவது சில்லர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இவங்களுக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க சார்? சரி, ஃபஸ்ட்டு அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றது கேட்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து மிஷின் வந்து லைஃப் லாங் இருக்கணும், எனக்கு காஸ்ட்டை பற்றி கவலை கிடையாது, பட் எனக்கு இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா சில பிராண்ட்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் எனக்கு வந்து ஜென்யூனாக இருக்கணும், அதே மாதிரி பவர் கன்சப்ஷன் இருக்கணும், அதே மாதிரி காஸ்ட் வைஸும் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். ஸோ அப்கமிங் வந்துட்டு ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலமாக வந்துட்டு ஒரு விஷயம் வந்து லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். சரி, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் ப்ராடக்டை இது பண்ணிவிட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் ப்ராடக்டை நான் ஃபைனலைஸ் பண்ணேன். ஓகே, இந்த ஐடியா முன்னாடியே இருந்துச்சா சார் உங்களுக்கு? கிடையாது, ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தது. சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. பட் என்ன ப்ராடக்ட்டு என்ன பண்ண போகிறோன்றது ஐடியாலாம் இல்லை எனக்கு. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஒரு இது மட்டும்தான் அவனுக்கு ஓடிட்டே இருந்தது. சரி, நான் ஒன்று சொல்வேன், நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க தெரியுமா, என்ன போல் வாழ்க்கை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைக்கும். நான் சும்மா ஃபார்மாலிட்டின்னு கூட கிடையாது. இது நான் இந்த இந்த ஃப்ளோர் நான் வரும்போது, இந்த பில்டிங் வரும்போது லைக் ஐ ஸ்டார்டட் வித் 3 சீட்டர் 3 சீட்டர் ஆஃபீஸ் தான் நான் வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதோட டேரக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ பேசும்போது நான் ஐ ஹவ் ஆல்சோ ஐடியா டு ஸ்டார்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி சொல்லி பேசிக்கிட்டு இருப்பேன் சும்மா. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுச்சு, ஓகே பேசிக்கிட்டே தான் இருக்கோம், ஏன் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே என்னோட சிஓ கிட்ட பேசினேன், லைக் என்னோட ஹெச்ஆர் டீம் கிட்ட பேசிட்டு ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். தென் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது யோசிச்சிருந்தேன். ஸோ என்னோடய ஃபீல்டுலேயே பண்ணால் அது எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு யோசித்தேன். ஸோ என்னோடய ஃபீல்ட்னால் லைக் இப்போ என்னோடய ஃபீல்டில் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3-4 மந்த்ஸ் எடுக்கும். ஸோ நானும் அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணணும்னா இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் 2 to 3 months. ஸோ அதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம், அந்த டைம் பீரியட் எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ அப்புறம் தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாஃப்ட்வேர் மட்டும் டெவலப் பண்ணால் பார்த்தாது, இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து ஏஐ டெக்னாலஜி வந்துருக்கு. ஸோ என்னோடய டெக்னிக்கல் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், எடுத்துகிட்டு வரலாமா, என்னோடய பிளான் இது வந்து இமேஜினேஷனாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் எப்படி அப்படின்னும் போது அவங்களும் அதுக்கான ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே சாஃப்ட்வேர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், ஏஐ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 60-70% முடிஞ்சிருச்சு. இட் இஸ் கோயிங் குட். இப்போது எப்போ சார் கரெக்டாக நம்ம லான்ச் பண்ணுறோம்? நான் ஆக்சுவலி வந்து ஆகஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் ஆகஸ்ட் பண்ணிவிடுவேன், அப்படி இல்லைனா மேக்ஸ் நவம்பர். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே மார்க்கெட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எல்லோரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில். ஏன்னா பிகாஸ் 3-4 months எடுக்குது ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னா இது வந்துச்சுன்னா ஒரு 20 to 30 days வந்து நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஏஐ அப்படின்னு சொல்லும்போது வெளியே ஒரு கான்ட்ரவர்சி வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. என்னதான் வந்துட்டு நம்ம ஃபியூச்சரே இனிமேல் ஏஐ அப்படின்னு வெளியே சொன்னாலுமே இன்னுமே வந்து மக்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் வரலையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சரி, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா 100% சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. பட் சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகாது. ஃபெயிலியர் ஆகும், அதை ரெக்டிஃபை பண்ணுறது தான் நம்மளோட மெயின் இன்டென்ஷன் ஆக்சுவலி. ஸோ இந்த விஷயங்கள் பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா சார்? யோசித்தேன். ஆமாம், சரி ஃபெயிலியர் ஃபெயிலியர்னும் போது தான் ஃபெயிலியரில் தான் சக்ஸஸ் நம்ம பார்க்க முடியும். எடுத்தோடனே சக்ஸஸ் பார்த்தோன்னா அது ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஸோ அந்த ஒரு இது தான். ஸோ என்ன சொல்கிறது, இப்போ ஸ்டார்டிங்கில் நான் வந்து இப்போது ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன்னா அது எடுத்தோடனே சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் பண்ணலை. ஸோ ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ கான்ட்ரவர்சி ட்ராபேக்ஸ் எல்லாம் வர தான் செய்யும். அந்த அவங்க பேசுகிறாங்க தெரியுமா கான்ட்ரவர்சி, ஸோ அதில் தான் நமக்கு ஐடியா வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து உட்காந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட இது.
என்னோட இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருப்பேன், நெகட்டிவ் பீப்புள்ஸ் கிட்ட நிறையா பேசுவேன். ஏன்னா பிகாஸ் அவங்க தான் ஐடியாஸ் கொடுப்பாங்க நமக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அவுட்கம். ஓகே. ஸோ நிறைய சொன்னீங்க சார், அதாவது எவ்வளோ பெரிய ஜேர்னி அப்படின்ற மாதிரி. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். உங்களுக்கு ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ஃபேஸ் அப்படின்னா என்ன? ஒஸ்ட்டான ஃபேஸ் இந்த சென்ஸ் எப்படி கேட்குறீங்க? லைக் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது இருக்கையில் இடையில வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. நான் 500 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இடையில எனக்கு 20 தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொன்னீங்க. எப்படி இதெல்லாம் தாண்டி எப்படி வந்தாங்க சார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது டஃப்பு தான், ரொம்ப டஃப்பான பீரியட் தான். பிஸ்னஸ் வந்து ஈஸியும் கிடையாது, டஃப்பும் கிடையாது. என்ன சொல்கிறது, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நமக்கு. சரி, ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கையில் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸில் காலியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் என்ன மாதிரியும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றுமே இல்லாமல் லைக் 500 ருபீஸ்லேயோ லைக் இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா என்ன தான் ஆனாலும் பேக் போகக்கூடாது. நானும் வந்து சும்மாலாம் சொல்ல மாட்டேன், பேக் அடித்தேன். நான் நடுவில் இன்பிட்வீனில் பேக் அடித்தேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் வேலைக்கே போயிடலாமா அப்படிலாம் கூட யோசித்தேன் நான். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எம்பாரசிங் லைக் அசிங்கப்படுத்துனதுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, எல்லோரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து வேலைக்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் எப்போவுமே வந்து அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா நெகட்டிவாக எடுத்துக்கூடாது, அது பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி அசிங்கப்படுத்துனாங்கன்னா ஸோ அந்த ஃபீல்டில் நம்ம வின் பண்ணி அவங்க முன்னாடி போய் நிற்கணும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த அசிங்கப்படுத்தினவங்க எல்லாருக்கும் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து வியூ ஆகிட்டு அவங்களாம் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, லைக் உன்னோட பிராண்டிங் இங்கெல்லாம் இருக்குது இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதுதான். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 ருபீஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்டான சிச்சுவேஷன் தான். பட் என்ன ஒரு விஷயம்னா கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் இவ்வளோ பில்லிங் பண்ணியிருக்கேன், அந்த அமௌண்ட்டு வரும், அந்த இன்பிட்வீனில் இருக்கிற அந்த சிச்சுவேஷனை தான் நம்ம ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த ரிஸ்க்கை தான் நான் எடுத்தேன். அதுக்கு வந்து பில்லிங்கே இல்லை, லைக் எந்த ஒரு இன்கமும் இல்லை, ஆனால் 20 ரூபா இருக்குன்னா அது கிடையாது. அந்த மாதிரி வந்து அது வேறு ஸ்டேஜ் அது. பட் எனக்கு தெரியும் நம்ம பில் பண்ணியிருக்கோம், பில்லிங் பண்ணியிருக்கோம், லைக் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த பேமெண்ட் வர டிலே ஆகுது, அந்த டிலே டைமை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு பேமெண்ட் வருது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவேன் கிளைண்ட்டுக்கிட்ட, சார் எப்போ பேமெண்ட் வரும்னு. அவங்க வெனஸ்டே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெனஸ்டே வந்துடும் தினேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப சென்னை வந்துடுவாங்க, அதை ட்ராவல் பண்ணுவாங்க. வெனஸ்டே வரும், ஆனால் பேமெண்ட் வராது. ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் தள்ளி போச்சு எனக்கு பேமெண்ட்டு. ஓகே, 1 or 2 மந்த்ஸ் கூட பரவாயில்ல, ஹேண்டில் பண்ணிடலாம். பட் 6 மந்த்ஸ் எனக்கு பேமெண்ட் தள்ளி போச்சு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? பட் கிளைண்ட் வந்து ஜென்யூன் கிளைண்ட். ஸோ என்னோட இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் கிளைண்ட்டை சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. எப்படியா இருந்தாலும் அந்த பேமெண்ட் வந்துடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இன்பிட்வீன் பீரியடை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறீங்க அப்படின்றதான் இருக்குது. அதில் யார் வித்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டேஜ் போயிடுவாங்க. ஆனால் அதில் வித்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் வந்து பேக் அடிச்சு இல்லை லாஸ் ஆகிடும், இதுவாகிடும், லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இப்போது சீ ஃபுட்டே கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லாஸ் தான். இதே வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க, வேறு யாராவது இருக்காங்கன்னா மந்த்லி 2 லட்சம் 3 லட்சம் லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரவங்க தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு பிராண்டு ஃபெமிலியர் ஆகணும்னா அதை ஒருத்தங்க பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்து போகிறேன், ரோட்டில் ஒரு கடையை பார்க்குறேன், உடனே போயிட்டு வாங்க மாட்டேன். ஸோ இன்னொரு நாள் பார்ப்பேன், க்ராஸ் பண்ணிவிடுவேன். அப்புறம் ஏதாவது எனக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது அந்த கடை எனக்கு ஞாபகம் வரும். ஸோ அதுதான் பிஸ்னஸ் கான்செப்ட், புரியுதுங்களா? ஒரு 10 நாள் வச்சுட்டு இல்லை யாரோ ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிட்டா அவங்கள மாதிரி நம்மளும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒர்க் அவுட் ஆகாது. என்னென்னா நம்மளை நம்பி ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பிராண்ட் ரீச் ஆகிறதுக்கு ஒரு டைம் பீரியட் நம்ம கொடுக்கணும். எடுத்த உடனே வந்து வரணும் அப்படின்னு நினச்சா அது ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஸோ அந்த டைம் நம்ம கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா சார்? நான் பர்சனலாக கேட்குறேன், அதாவது ரொம்ப இதுவாக இருக்கே, பேக் அடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி எதாவது யோசிச்சிருக்கீங்களா? அதான் சொன்னேன் நடுவில் அதான் சொன்னேன் 6 மந்த்ஸ் பேமெண்ட்டுக்கு டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. ஓகே. ஸோ அப்போ தான் அந்த 20 ரூபா இருந்ததில் அன்றைக்கி யோசிச்சது தான் அது. பேசாமல் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏன்னா பிகாஸ் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், லைக் நல்ல ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு இருந்தேன், என்னை கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. நான் என்னோடய டைமிங் தான் ஆஃபீஸ் போவேன், என்னோடய டைமிங் வீட்டுக்கு வருவேன், நான் போகலனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்துட்டு
ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees பேசாமல் அந்த லைஃபுக்கே போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இன்டர்வியூவும் வந்தது எனக்கு. போனேன். அது ஒரு பெரிய பிராண்ட் அது. ஸோ போனேன், செலக்ட்லாம் ஆகிட்டேன். பட் என்னென்னா அவங்க கேட்டது என்னென்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், திரும்ப ஒர்க்குக்காக வந்திருக்கேன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வேணுமே கேட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ். அப்புறம் ஏன் வரீங்கன்னா பேமெண்ட்ஸ்லாம் டிலே ஆகுது அப்படின்னா, எல்லாரும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியில் வரலன்னொடனே வந்துடுறீங்க, நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொன்னேன் அப்படின்னா. அப்புறம் அடுத்த லெவல் அவரோட பிரதர்கிட்ட இன்டர்வியூ போனேன். அவரும் அதே மாதிரி வந்து எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு இதே கொஸ்டின் கேட்டார் என்கிட்ட. அவரும் அதே மாதிரி சொன்னார். ஸோ அதே மாதிரி நான் டிலே ஆச்சு பேமெண்ட் தான். எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறத பார்த்து அவன் வீடு வாங்கிடுறான், கார் வாங்கிடுறான்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் வந்து இறங்கிடுறீங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வரலன்னொடனே திரும்ப பேக் அடித்து ஜாபுக்கே வந்துடுறீங்க. நான் உங்களை சொல்ல பொதுவாக சொன்னேன். அப்புறம் அப்போயே சொன்னேன் நான், சார் நீங்கள் ஒரு லெசன் எனக்கு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இந்த பிளேஸுக்கு நான் வேறு ஒரு கேண்டிடேட்டை நான் ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல, கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 days சும்மா அப்படியே ரெஸ்ட் எடுத்தேன், எதுவுமே யோசிக்கல, எதுவும் பண்ணலை. அப்புறம் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அடுத்த ஸ்டேஜ். நான் இப்போ கூட சொன்னேன் தெரியுமா, லைக் ஃபெயிலியர்லேருந்து தான் வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், பேமெண்ட் வரும், பட் எப்படி வரும், எப்படி போய் பேசணும், ஸோ அதை க்ரியேட் பண்ணேன், அதை உட்காந்து சார்ட் அவுட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் வந்துச்சு. இதில் மெயினான ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா கேஷ் ஃப்ளோ அண்ட் மணி ஹேண்ட்லிங். ஸோ அதை ப்ராப்பராக பண்ணணும் பிஸ்னஸில். அதில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான் போய் நிற்கும். ஸோ ஐஸ்பர்க்ஸ் இந்த பிராண்ட் வந்துட்டு பில்ட் பண்ணுறது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ஒரு விஷயத்தை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம், இந்த விஷயனால தான் பில்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரினா என்ன விஷயம் சார்? அது அட்வைசபிள் கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 hours தான் தூங்குவேன். ஓகேங்களா, இப்போ வரைக்கும் அப்படி தான். என்னென்னா ஒரு கிளைண்ட் கூப்பிட்டாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் 7 ஸ்டேட் கிட்ட வந்து எனக்கு போயிட்டுருக்கு ப்ராஜெக்ட்ஸு. ஒரு கிளைண்ட் வந்து ஃபார் அகமதாபாத்தில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது, சேலமில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது, அண்ட் டெல்லியில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது 2023-24. அப்போ என்னாச்சு, ஒரு அகமதாபாத்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிவிட்டு நான் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் பிடிச்சி போனேன். அங்கேருந்து ட்ராவல் ஒரு 4 hours ரீச் ஆகிட்டேன். ஒரு 12:30 ரீச் ஆனேன். பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு 2 days இருந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கமிட்மெண்ட்லாம் கொடுத்துட்டேன். ஒரு 3 o'clock எனக்கு சேலம்லேருந்து ஃபோன் வருது, தினேஷ் அர்ஜென்ட்டாக வாங்க, எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நோன்லாம் சொல்ல ஓகே சார் தான் சொன்னேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டே மார்னிங் 12:30 எனக்கு இங்கே வரணும்னு சொல்கிறாங்க சேலமில். நான் ஓகே சார் தான் 3 o'clock சொன்னேன். அப்புறம் உடனே அந்த கிளைண்ட் கிட்ட பேசிவிட்டு நான் வந்துடுறேன், I'll come day after tomorrow, I have some work அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நீங்கள் 2 days இருக்கேன், நான் இருப்பேன், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்க மாட்டேன், நான் வந்துடுவேன், நாளைக்கு வந்துடுவேன். ஓகே அப்படின்னு உடனே ஈவினிங் உடனே அங்கேருந்து ஒரு 3 hours ட்ராவல் பண்ணி அகமதாபாத் வந்து அங்கேருந்து ஃப்ளைட்டு, நைட் ஃப்ளைட்டு, ஒரு 8 o'clock ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஒரு 10 o'clock ரீச் ஆன சென்னை. தென் உடனே வீட்டுக்கு வந்துட்டு கார் எடுத்துகிட்டு உடனே கிளம்புனேன் சேலம். போயிட்டு ஏர்லி மார்னிங் ரீச் ஆனால் ஒரு 2 hours தூங்கிட்டு ஒரு 9 o'clock 10 o'clock கிளம்பி திரும்ப சைடுக்கு போயிட்டு கிளைண்ட் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு திரும்ப ஈவினிங் கிளம்பி சென்னைக்கு வந்து அன்றைக்கி நைட்டு ஒரு 12 o'clock 1 o'clock ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்ப அகமதாபாத். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான். இதே மாதிரி தான் எனக்கு என்ன சொல்கிறது என்டையர் இயராக இருந்தது. அந்த ஹார்ட் ஒர்க், நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ ஐஸ்பர்க்ஸில் வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்டார் வந்துட்டு சீ ஃபுட் செக்டார் தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஐடியா எப்போ சார் வந்துச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலி என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சரி என்னோடய ஃபாதர் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது சும்மா பேசிகிட்டு இருப்பார், சீ ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும் பேசிகிட்டே தான் இருந்தார். நான் ஒரு வாட்டி என்னோட ஒரு கொலைக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், பண்ணலாம் ஐ மீன் லைக் உங்களுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இது வந்துச்சு. நான் ஓகே நான் சீ ஃபுட் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் பார்த்துப்பீங்களா அப்படின்னு. பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னாரு. ஓகே அப்போ நான் வந்து நீங்கள் நாளைக்கு போய்ட்டு ஷாப் பார்க்க ஆரம்பிச்சிருங்க இது பண்ணின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் அது. ஸோ எனக்கு வந்து தெரியும் நெகட்டிவில் தான் போகும் ஃபஸ்ட் மந்த்துன்னு. ஃபஸ்ட்டு எல்லாம் ரெனோவேஷன்லாம் பண்ணி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் டே சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது எல்லாருக்குமே. ஸோ நிறைய பேர் வருவாங்க சீ ஃபுட்னால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்தாங்க இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 45,000 வந்து இது வச்சுருந்தோம் ஃபிஷ்ஷஸும். ஸோ பட் ஆனால் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணலான்னு சொன்னாங்க, பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் வந்து அப்படியே தூக்கி குப்பையில் தான் போட்டாங்க நெக்ஸ்ட் டே.
ஸோ பசங்களோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் தான் சொன்னேன். எனக்கு இது முன்னாடியே தெரியும். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி ஃபெயிலியர் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, ஐ நோ ஹவ் டு டெவலப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது கஷ்டம். ஸோ சீ ஃபுட்ஸ் வாங்குறவங்க எல்லாருக்குமே பின்னாடி வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பழசாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும். ஸோ அதை எப்படி சார் நம்ம ஹேண்டில்? எவ்ரி சண்டேஸ் நான் போயிடுவேன் ஷாப்புக்கு. அங்கே சும்மா போய் பேசுவேன், நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நானும் ஒரு கஸ்டமர் மாதிரி தான் பேசுவேன், சரிங்களா, எவ்ரி சண்டேஸ் தான். அப்போ என்னாச்சு, ஒருத்தர்கிட்ட நான் கேட்கும்போது நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அது சொல்கிறேன், எல்லாம் சொல்ல முடியாது, பட் அதுதான் சொன்ன டைம் எடுத்துரும். அப்போ ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி சார் ஃபுட்டு, ஐ மீன் லைக் எப்படி நல்லா இருக்கா மீன் அப்படின்னு கேட்டதுக்கு, நல்லா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே இருக்குன்னு? ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு சொன்னான் வாங்க போகும்போது, அங்கே இருக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னார் சார் அப்படின்னும்போது, நீ அங்கே அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தேன், 1 kg வாங்கினா 1/2 kg ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் பண்ண புதுசில் அங்கே நீ வந்து போனேன்னா வந்து நீ செக்லாம் பண்ண வேணாம், எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி வெயிட்டையும் நீ பார்க்க வேணாம், அவங்கள அள்ளி போட்டு தான் கொடுத்து அனுப்புவாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தர் வயசான ஆள், ஒரு 60-65 இயர்ஸ் இருக்கும். அவர்கிட்ட சும்மா பேசினேன், சார் எப்படி சார் நல்லா இருக்காங்க, வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நல்லா இருக்குது தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி சார் தெரியும் அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன்ப்பா. எனக்கு ஆக்சுவலி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா காசிமேடா, அவரோட பையன் வந்து இந்த ஏதோ ஐடி கம்பெனியில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு மேடாக்கம் சைடில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்குது. ஸோ அதனால் அவங்க காசிமேட்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க போல இருக்கா. இங்கே இருக்க மீன்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும்பா, நான் எனக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நான் பைக்கை வந்து கிண்டியில் விட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போயிட்டு காசிமேர்லேருந்து மீன் வாங்கிட்டு வந்து அப்புறம் தான் அதை நான் குக் பண்ணுவேன். ஒரு வாட்டி என் மருமக சொன்னால், இங்கே ட்ரை பண்ணுங்க மாமா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சும்மா வந்தேன் தான், பட் பார்த்தேன், உண்மையில் நல்லா இருந்தது. காசிமேட்டில் என்ன ஃப்ரெஷ்னஸ் இருக்குமோ அதே இது நீங்கள் இங்கே மெயின்டைன் பண்ணுறீங்க. அதுதான் ஒரு விஷயம். ஸோ பசங்கிட்டையும் சொல்கிறது அதுதான், வேஸ்ட் ஆகுது, மணி வேஸ்ட் ஆகுதுலாம் பார்க்காதீங்க. ஏன்னா சின்ன பசங்களாம் சாப்பிட்றது அது ஃபுட்டு, ஏதாவது ஒரு அலர்ஜிஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா தேவையில்லாத ஒரு, ஐ மீன் நமக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும், கில்ட் ஃபீலிங் வரும். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டே வந்து தூக்கி போட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி எவ்ரிடே கேட்ச் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகே, பெரிய பெரிய பிராண்டிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களும் எப்படி பிரேக் த்ரூ பண்ணோம், அதை எப்படி வந்து பிரேக் பண்ணோம் செயின் அப்படின்னா, இது அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த குவாலிட்டி தான். இப்போ யாரும் வந்து சும்மா வாங்கிட மாட்டாங்க ரெஸ்டாரண்ட்ஸில், கரெக்டுங்களா. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் அவங்க அதை சப்ளை பண்ண சொல்லுவாங்க. அண்ட் எவ்ரி சப்ளைஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி அதே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு படிப்படியாக வந்து B2C கம்மியாகிட்டு இருக்கு, B2B அதிகமாகிட்டு இருக்கு. எனக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து வீக்லி 2 டன் கிட்ட பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஃபியூச்சர், அதாவது நம்ம ஃபியூச்சரில் இனிமேல் வர ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவா சார் இருக்கும்? ஏன்னா உங்களோட லைஃபே நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் வைஸாக நீங்கள் வந்துட்டு இந்தந்த விஷயங்கள் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு ஃபெயிலியர் நடந்தாலுமே இதெல்லாம் க்ரோஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரினா என்ன விஷயம்? என்ன ஒரு விஷயம்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இப்போ ஜென்ரலாக வந்து ஒருத்தங்க ஸ்கூல் இல்லை காலேஜ் படிக்கிறாங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வந்து லவ் ஃபெயிலியராக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகி போயிட்டு தான் இருக்காங்க, கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதுக்காக திரும்ப பேக் அடிக்கக்கூடாது, அடுத்த ஸ்டேஜ் போக ஆரம்பிக்கணும். எப்படி வந்து லவ்வில் பெட்டராக ஒரு லைஃப் கிடைக்குதோ அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் ஒரு பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு பேக் அடிக்க வேணாம், அடுத்தது என்ன. ஸோ மேபி அது நமக்கு வந்து செட் ஆகாமல் கூட இருக்கலாம் ஃப்யூச்சரில், அதனால் அது ஃபெயிலியராக போகலாம் அந்த பிஸ்னஸ். ஸோ அடுத்தது என்ன இருக்குது கற்றுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போக ஆரம்பிங்க. பணம் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் கிடையாது. பணம் இல்லாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன சொல்கிறது, அதுதான் நான் சொல்லியிருப்பேன், 500 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணேன்னா. சரி, 500 ரூபானா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது 500 ரூபா இருந்ததில்ல, என் பாக்கெட்டில் 500 ரூபா தான் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் அந்த டெண்டர், அந்த 1.25 கோடி ரூபா டெண்டர் நான் எடுத்தேன் நான் ஆக்சுவலி. ஸோ எனக்கு தெரியல ஏன் எடுத்தேன் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் தோணுச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதில் எடுத்தேன் அப்படி எந்த கான்ஃபிடென்ட்டில் எடுத்தேன்னா, இதுக்கு முன்னாடி நான் டெவலப் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கான்டாக்ட்ஸ், ஃபேஸ் வேல்யூ, லைக் வெண்டர்ஸ், சப்ளையர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ இவர் இருந்தார் அப்படின்னா வந்து வந்துடும் நமக்கு பேமெண்ட்டு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு 8-10 இயர்ஸ்க்கு வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? அதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இருக்கட்டும், இல்லை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரு விஷயம் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்போவுமே விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் என்ன விஷயம்? குவாலிட்டி,
அதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. தென் அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸ். நீங்கள் ஒரு விஷயம் கமிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பண்ணிடணும். ஓகே. மேபி நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 10ஆம் தேதி முடிக்கிறீங்கன்னா அது 12ஆம் தேதி கூட எடுத்துக்கோங்க. பட் அந்த குவாலிட்டியாக கொடுத்துருங்க. அதை புரியுதுங்களா? ஸோ அர்ஜென்ட்டாக பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா கஸ்டமர் வந்து ஓகே நீ 10ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னால் நீ 8ஆம் தேதியே கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்டு ஒரு 1 இயருக்கு அப்புறம் எதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா உங்கள் நேம் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா டைம் எடுத்து அந்த குவாலிட்டியான ஒரு இதை டெலிவரி பண்ணுங்கள். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, இந்த அமௌண்ட்டுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன்னு அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பண்ணிவிடுங்க. பேக் அடிக்கக்கூடாது. கிளைண்ட்கிட்ட போயிட்டு லைக் இது எனக்கு நெகட்டிவ் ஆகுது, லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கக்கூடாது. அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா என்ன சொல்கிறது, அதை முடிச்சுட்டு வரணும் வெளியில். ஸோ தேவையில்லாமல் போயிட்டு எனக்கு இது லாஸ் ஆகுது, இது ஜென்ரலாக வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நானே போய்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க புதுசாக, அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு நான் அமௌண்ட்டு கொடுத்தேன், கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க 200% திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எடுத்துகிட்டு வரது தான் பெரிய விஷயமே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய அட்வைஸுமே கொடுத்தீங்க. உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களே உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னா என்னது? நம்மளை நம்பி ஆரம்பிக்கணும், நம்மளை நம்பி பண்ணணும், யாரையும் நம்பக்கூடாது இந்த சென்ஸ் லைக் அவங்க இருந்தால் முடிஞ்சிடும், ஸோ அவங்கள நம்பி நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அந்த விஷயம் நம்மளால் முடியும் அப்படின்னா பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளால் அது முடியாது அப்படின்னா நம்ம கிட்ட கூட போகக்கூடாது. ஸோ அந்த ஒரு இது இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணணும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ராடக்டாக கூட இருக்கட்டும், அதோடய காஸ்டிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் சொன்னேன் தெரியுமா, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்ன ரீசன்னா இதுதான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்டோட ப்ரைஸஸ் வந்து நமக்கு தெரியணும். அண்ட் அந்த ஜாப் எப்படி பண்ணுறாங்க, பாட்டம் லெவல் ஒர்க்கில் இருந்து டாப் லெவல் வரைக்கும் என்னென்ன ஒர்க்ஸ் கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சால் தான் அந்த ஃபீல்டு உள்ள நம்ம போகணும். உடனே நீங்கள் கேட்கலாம் சீ ஃபுட்டை பற்றி என்ன தெரியும், ஐடியை பற்றி என்ன தெரியும்னு சொல்லிட்டு. பட் அதுதான் இப்போது நான் அந்த ஒரு 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் தெரியுமா, அதை வந்து இப்போ நான் இந்த ஃபீல்டில் கற்றுக்கிட்டு இருக்கேன். இதில் சீ ஃபுட்லையும் சரி ஐடிலையும் சரி 1 or 2 இயர்ஸில் அதை நான் ஃபெமிலியர் ஆகிடுவேன். புரிதுங்களா சொல்கிறது? ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் எனக்கு. ஸோ அதுதான். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பரோட A4 ஷீட்டோட ரேட் என்னன்னு நமக்கு தெரியணும், ஒரு மெஷர்மெண்ட் டேப்போட ரேட் என்னன்னு நமக்கு தெரியணும், ஸோ ஒரு சிஸ்டமோட ரேட் என்னன்னு தெரியணும், ஒரு மவுஸோட ரேட் என்னன்னு தெரியணும். அதே மாதிரி ஒரு சிமெண்ட் பேக் வாங்குறோம் அதோட ரேட் என்னன்னு தெரியணும், ஸ்டீலோட ப்ரைஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். இல்லைனா அது எதுவுமே தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு 10 rupeesக்கு அவங்க 15 rupees கொடுத்தா கூட அது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சால் தானே அதை நம்ம சொல்லுவோம் இது கம்மி பண்ணி பேசுன்னு சொல்லிட்டா. ஸோ அதுதான் டாப் டு பாட்டம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரனராக இருக்கும்போது பிளைண்டாக போயிட்டு எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.